ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிட்டியில் டாபிக் வைஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து குடியரசுத் தலைவருடைய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது அதோட கண்டினியூஸாக துணை குடியரசுத் தலைவரை பற்றின கண்டென்ட்டை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சரி, இந்த துணை குடியரசுத் தலைவரை பற்றி பொதுவாக ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவே தான் கேட்குறாங்க. சரி, அப்படி இருந்தும் எந்த ஆர்டிகிள்லேருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் நமக்கு துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகிள் நம்பர் 63லேருந்து 71 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் 66வது ஆர்டிகிள் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. சரியா? அது போக 71வது ஆர்டிகிள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரியா? அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே சொல்லும்போது இதோட கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், உங்களுக்கு எதுவும் மறக்காது. சரியா? சரி, பொதுவாக நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகத்தில் டாப் மோஸ்ட் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடியரசுத் தலைவர் தான். கரெக்டு தானே? இந்த குடியரசுத் தலைவருடைய பதவி எந்த காலத்துலேயும் ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ எப்பயுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன ஒரு போர்ஷன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை உருவாக்கியிருக்காங்க. சரியா? அதாவது இவர் ஒருவேளை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இல்லாமல் இருந்தாலும் இவரினுடைய பதவியை, அதாவது துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியை அடுத்த செகண்டை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பதவியில் எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதவியை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக இவருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுக்கலாம். என்ன பொறுப்பு மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம எப்படி லோக்சபா ராஜ்யசபான்னு பார்ப்போம். இதில் இந்த ராஜ்யசபாவினுடைய ஹெட்டாக இருப்பார். சரிங்களா? இந்த ராஜ்யசபாவுக்கு டாப்பில் இருப்பார். எப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்பீக்கர் நமக்கு எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி அங்கே வந்து இவர் இருப்பார். அவ்வளோதான். மற்றபடி வேறு இவருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான பொறுப்பு கிடையாது. குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் அவரினுடைய வேலை இவர் பார்க்கணுன்றதான் இவரினுடைய பொறுப்பு. சரியா? தற்போதைய குடியரசுத் தலைவர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஆர்டிகிள் 63 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்திய குடியரசு துணைத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இப்படி ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 63. சரிங்களா? சிம்பிளான விஷயம். இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிளுடைய கவுண்ட் என்ன? ஆர்டிகிள் 63. வேறு எதுவுமே இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிள், இவ்வளோ தான். இது தெரிஞ்சாலே போதும். தென் ஆர்டிகிள் 64 என்னன்னு பாருங்கள். குடியரசு தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருப்பார். சிம்பிள். ஆக்சுவலாக வந்து இப்போ நமக்கு குடியரசுத் தலைவர் தான் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன். இவர் தான் நமக்கு இந்திய நாட்டுக்கான முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பதவி துணை குடியரசுத் தலைவர்னு இருக்குது. இவருக்கு அடுத்து சப்ஜூரா மட்டும் வச்சா நல்லா இருக்காதுன்றதுக்காக இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அந்த பதவி தான் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பதவி. சிம்பிளான ஒரு விஷயம் மட்டும்தான். சரியா? சரி, அடுத்து கீழே வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். தென் ஆர்டிகிள் 65 என்னன்னு பாருங்கள். குடியரசுத் தலைவர் தற்செயல் விடுப்பில் சென்றிருக்கும் பொழுது அல்லது வருகை இல்லாதிருக்கும் பொழுது குடியரசுத் தலைவருடைய பணியை ஆற்றுவார். எவ்வளோ காலகட்டம் வரைக்கும்னா மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும். அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர்னால் பதவி வைக்க முடியலை. ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக பதவி வைக்க முடியலைன்னா அவரினுடைய பதவியை இந்த துணை குடியரசுத் தலைவர் பார்க்கலாம். எவ்வளோ காலகட்டம் வரைக்கும்? மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் பார்க்க முடியும். அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அதுக்குள்ள குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத வேறு யாராவது சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது இவர் பெர்மனெண்ட்டாகவே வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வேற ஆளை கன்ஃபார்ம் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன? 65. இது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிகிள் தான். சரியா? சரி, ஆர்டிகிள் 66 ரொம்ப முக்கியமானது. குடியரசு துணைத் தலைவரினுடைய தேர்தல். எப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் சொல்லியிருக்கு. லைக் அந்த வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுமம் நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவருக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். குடியரசுத் தலைவருக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும், துணை குடியரசுத் தலைவருக்கு தனியாக தான் எலெக்ஷன் நடக்கும். சரியா? ரெண்டுமே ஒன்றுலாம் கிடையாது, ரெண்டு வேறு எலெக்ஷன் தான். இங்கே எந்த முறைன்னு பாருங்களேன். ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் முறை. ஸோ அதில் 1வது ஆர்டிகிள், அதாவது 66ல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லினா நம்ம குடியரசுத் தலைவர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது
கேண்டிடேட்டுக்கு இப்போ 3 போஸ்ட் நிற்கிறாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இவர் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ரேஷியோவில் 50% இவருக்கு நான் கொடுக்குறேன், செகண்ட் இவர் வந்தால் போதும், தேர்ட் இவர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்டான அந்த மார்க்கில் இவருக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் ஒற்றை மாற்று. எனக்கு இவர் வரணும், இவர் வரலன்னா இவர் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இவரை பதவியில் நிற்கிறதுக்கு, அதாவது இந்த கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறதுக்கு அவையில் இவருடைய பேரை சொல்லணும். சொல்லும்போது 20 பேர் முன்மொழியணும், 20 பேர் வழிமொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி, அதாவது 20 பேர் இவங்களுடைய பேரை இவரை நிற்க வைக்கலான்னு சொல்லணும், 20 பேர் சரி அப்படின்னு சொல்லணும். இதுதான் மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய பர்சன் 15,000 ரூபாயை வந்து ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக கட்டணும். அது மட்டும் இல்லாமல் லோக்சபா மெம்பரும் ராஜ்யசபா மெம்பரும் மட்டும்தான் இதில் வந்து ஓட்டு போடுவாங்க. மாறாக குடியரசுத் தலைவர்னு டைரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா லோக்சபா ராஜ்யசபா இதில் வந்து நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. சரிங்களா? எங்கே குடியரசுத் தலைவருக்கு மாறாக எம்எல்ஏக்கும் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏக்கள்னா இங்கே சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு இந்த எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டாங்க, மாறாக நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. லோக்சபா ராஜ்யசபா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து ஓட்டு போடுறது துணை குடியரசுத் தலைவருக்கு, கீழே எம்எல்ஏ ஓட்டு போடுறது வந்து குடியரசுத் தலைவருக்கு. இப்படி ஓட்டு போட்டு தான் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி, இந்த ஆர்டிக்கிள் 67 இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட். பொதுவாக இவரினுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பொதுவாக பதவி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும் 5 வருஷம் சொல்லணும். சரியா? ஒரு வேளை இடையிலே பதவி விலகணும்னு நினச்சார்னா தன்னுடைய கடிதத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும், இடையிலே விலகணும்னு நினச்சார்னா. அதர்வைஸ் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கல அப்படின்னா அடுத்த நபர் பதவிக்கு வர்ற வரைக்கும் இவர் தான் பதவியில் இருப்பார். சரியா? சரி, தென் அதுக்கடுத்து ஆர்டிகிள் 68 குடியரசு துணைத் தலைவரினுடைய காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவும் தற்செயலாக காலியாக அந்த பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரினுடைய பதவி காலமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவரினுடைய பதவி ஆர்டிகிள் 68 பேஸ் பண்ணி துணைத் தலைவரி பதவி காலியாக இருக்குது அப்படின்னா அந்த பதவியை வந்து யார் வகிக்கலாம், அப்படி வைக்கக்கூடிய போர்ஷன் வந்து எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இவருக்கு பதவி இல்லை அப்படின்னா ரொம்பலாம் வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு மாதிரி முன்னவேளை எலெக்ஷன் வச்சு அந்த போர்ஷனை சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பதவி விலகினதுக்கப்புறம், பதவி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அடுத்த போர்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், இந்த பதவி அப்படிங்கிற அடிப்படையை வச்சு கீழே இன்னும் 2 விஷயங்களும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பதவி நீக்கம் இவரை பண்ணணும்னு நினச்சோன்னா மாநிலங்களவையில் மட்டும்தான் அந்த மசோதான்னு சொல்லக்கூடாது, அந்த நீக்கல் கடிதத்தை கொண்டு வர முடியும். அதில் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே சரின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து தான் மக்களவைக்கு போகும். மக்களவையிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த நீக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் உறுதியாயிடுச்சுன்னா 14 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு நமக்கு வந்து சொல்லி அது மூலமாக தான் அவரை வந்து நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? துணை குடியரசுத் தலைவரை. இந்த துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவி காலியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பதவியை நிரப்புறதுக்கு ஒரு எமர்ஜென்சியாக பண்ணணும், வேற ஒரு ஆளை கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டார்னா இவருக்கு அடுத்த எலெக்ஷன் சீக்கிரம் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம சட்ட புத்தகத்தில். மாறாக உடனே நிரப்பணும் அப்படின்லாம் இல்லை, 6 மாதம் வரைக்கும் கூட டைம் அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? தென் அடுத்து ஆர்டிகிள் 69 குடியரசு துணைத் தலைவரால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆணை மற்றும் உறுதிமொழி. இவர் யார் முன்னாடி குடியரசுத் தலைவர் உறுதிமொழி எடுத்துப்பார்னா, ஒன்று குடியரசுத் தலைவர்கிட்ட எடுத்துப்பார், இந்த துணைத் தலைவர் வந்து தலைவர்கிட்ட எடுத்துப்பார். அதர்வைஸ் இந்த குடியரசுத் தலைவர் யாரை சொல்கிறாரோ அவர்கிட்ட எடுத்துப்பார். சரியா? அதாவது நான் நாட்டிற்கு கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இருப்பேன், எந்த ரகசியத்தையும் வெளிக்கொணர மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிறது. தென் ஆர்டிகிள் 70 வேறு தற்செயல் நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவரினுடைய செயலாற்றுகை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இவரினுடைய விஷயங்கள் உள்ள எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒன்று தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் அவர் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக போய் ரியாக்ட் பண்ணுறாருன்னா குடியரசுத் தலைவருக்கு என்ன தகுதி, என்ன அந்தஸ்து, என்ன சேலரி எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகிள் 70. சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. தென் 71 குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு துணைத் தலைவருடைய தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தல் சம்மந்தப்பட்ட விவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக
குடியரசுத் தலைவரோ அல்லது துணைத் தலைவரோ 2 பேருடைய தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ யார் தலையீடு செய்வானா உச்சநீதிமன்றம் தலையீடு பண்ணும். அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் இறுதியான தீர்ப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதையும் தாண்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நாடாளுமன்றம் வந்து ஒரு புதிய சட்டத்தை இயற்றி அது மூலமாகவும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. தென் அது போக இவருக்கு உண்டான சேலரி எவ்வளோன்னா, மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவரினுடைய சேலரி 4 லட்சமாக சொல்லியிருக்காங்க. தென் மாநிலங்களவையின் தலைவராக இவர் ஆக்ட் பண்ணுவார். குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடாது. அதாவது இவர் துணை குடியரசுத் தலைவர். இப்போது குடியரசுத் தலைவருடைய பதவி இல்லை, அவர் இல்லைன்றப்போ இவர் ரியாக்ட் ஆவார். அப்படி ஆகும்போது மாநிலங்களவைக்கு இவர் தலைவர் கிடையாது. அப்போ யார் தலைவராக இருப்பான்னா, மாநிலங்களவைக்கு துணைத் தலைவர்னு ஒரு நபர் இருப்பார்ல, இந்த துணைத் தலைவர் தான் மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார் அந்த சிச்சுவேஷனில். அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் விதி 97. இவர் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னென்னா இந்தியாவினுடைய கலாச்சார தூதுவர் அப்படின்னு துணை குடியரசுத் தலைவரை தான் சொல்கிறோம். இவரினுடைய முன் அனுமதி இல்லாமல் மாநிலங்களவையில் யாரும் பேசவும் முடியாது. இவரினுடைய முடிவு வாக்கு, அதாவது ஆர்டிகல் 100 அப்படிங்கிறது இவரினுடைய முடிவு வாக்கை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். காஸ்டிங் ஓட்டை பற்றின விஷயங்கள் இதுக்கு முன்னமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, அதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஜஸ்ட்டு இவரை பற்றின கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு சின்ன பாயிண்ட் 66 அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 71 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 65 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளோதான் அந்த விஷயம். இப்போது இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இதுக்கு உண்டான கொஸ்டினை நான் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டு மூலமாக நீங்கள் வந்து பார்த்துருக்குது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில் 9940803436 இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அகாடமி பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி தங்கி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே வீடியோக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.